செய்தி. கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் முன்னணி நடிகர்கள் மீதும் இயக்குநர்கள் மீதும் நடிகைகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் முகேஷ் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரில் முகேஷை கைது செய்ய தடை விதித்து எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. முகேஷை கைது செய்ய தடை விதித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுசித்ரா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் முகேஷை கைது செய்வதற்கான தற்பொழுது இடைக்கால தடையை எர்ணாகுளம் நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அவர் இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரிலிருந்து தன்னுடைய நடவடிக்கைகள் மீது தன்னை காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாக்கல் செய்த மனுவில் தற்பொழுது இந்த ஒரு உத்தரவை தற்பொழுது எர்ணாகுளம் நீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான பினராயி விஜயனை சந்தித்த அவர் அவரிடம் இது குறித்த விளக்கத்தை அவர் வழங்கியுள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக நடிகையுடன் நடைபெற்ற அந்த வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் ஆதாரப்பூர்வமாக தான் சமர்ப்பிப்பேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போது பினராயி விஜயனிடம் தெரிவித்துள்ளார். அதே போல அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது முகேஷ் தரப்பிலிருந்து இன்னும் ஓரிரு நாட்கள் வெளியாகும் எனவும் அதிலும் இதுபோல் இந்த வதந்திக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமான ஒரு பதிலை முகேஷ் தருவார் என்றும் அவருடைய தரப்பான தற்பொழுது விளக்கத்தை அளித்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்த நடவடிக்கைகள் புகார் நடவடிக்கைகள் மற்றும் எஃப்ஐஆர் மீதான கைது நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடையை வரும் செப்டம்பர் 3 வரைக்கும் இந்த விவகாரத்தில் எர்ணாகுளம் நீதிமன்றமானது அவருக்கு வழங்கியிருக்கிறது. சுசித்ரா, தற்போது முகேஷ் எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் இந்த எம்எல்ஏ பதவியை தொடர வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக கட்சி தலைமையிடம் பேசிய பிறகு அவர் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் கட்சி தலைமையிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்பொழுது முகேஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தன்னுடைய பொறுப்பையும் அவர் ராஜினாமா செய்ய போவதில்லை. அதே சமயம் இந்த பாலியல் குற்றச்சாட்டாமல் தொலைபேசி உரையாடல்கள் அனைத்தையுமே அவர் சேகரித்து சட்ட ரீதியிலாக நீதிமன்றத்தை அவர் அணுகுவதற்கான ஒரு ஆலோசனையும் முன்னெடுத்துள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவல்களானது வெளியாகி இருக்கின்றன.